ரொம்ப அமைதியாக இந்த ஊருக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் உழைத்து கொண்டு ஆரவாரம் எதுவுமே இல்லாமல் அமைதியாக உழைக்கும் அனைத்து பெண்களுக்கும் முதலில் எனக்கு வணக்கம் சொல்கிறேன். இப்போ இந்த மக்கள் நல அரசு கடந்த 4.5 ஆண்டுகளாக பெண்கள் நலனுக்கு ஆரோக்கியத்திற்காக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, இந்த திட்டங்களுக்கான தேவை என்ன இருந்தது அப்படின்னு பார்ப்போம். நம்ம சகோதரர் ஆவுடையப்பன் அவர்கள் கூறினாங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் ஒரு குடும்பத்தில் சளி காய்ச்சல் இருமல் வந்தால் கூட ஏதோ ஒரு மாத்திரையை வாங்கி கொடுங்க, நான் போட்டுட்டு காலத்தை ஓட்டிடுறேன். டாக்டர் வீட்டுக்கு யாருமே வரவே மாட்டாங்க. பெண்கள் டாக்டர் வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. அதை கூட்டிகிட்டு வர்றதுக்கு கூட சில கணவர்மார்களுக்கு அவ்வளோ கஷ்டமாகவும் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சின்ன பிரச்சனையை ஊதி பெருசாக்கி அதுக்கப்புறம் தான் வருவாங்க. இந்த ஒரு சிச்சுவேஷனை அரசாங்கம் சரியாக யோசித்து சிந்தித்து கொண்டு வந்த திட்டம் தான் மக்களை தேடி மருத்துவ திட்டம். இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை நம்ம மாதரை தேடி மருத்துவம் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னு கேட்குறேன். இப்போ வரைக்கும் இந்த திட்டத்தால் பயனடைந்தவர்கள் எண்ணிக்கை 2.5 கோடி பேர். இதில் பயனடைந்த மாதர்களின் எண்ணிக்கை மட்டுமே 1.5 கோடி. 56%, அதாவது மெஜாரிட்டி பெண்களை தேடி தான் இந்த மருத்துவம் போய் சேர்ந்துருக்கு. அதனால இதை மாதரை தேடி மருத்துவம் சொல்லலாம். என்ன செய்யறாங்க இந்த திட்டத்தில்? வீட்டுக்கே போய் ப்ரெஷர் சுகர் செக் பண்றாங்க. ப்ரெஷர் சுகர் இருக்கிற நோயாளிகளுக்கு 30 நாட்களுக்கு இலவசமாக மருத்துவம் கொடுக்குறாங்க, மருந்து மாத்திரைகள் கொடுக்குறாங்க. அவர்களுக்கு மேல் சிகிச்சை தேவைப்பட்டால் அதை பரிந்துரைக்கிறாங்க. இப்படி செய்து சுமார் 14 லட்சம் பெண்களை சுகர் பிரஷர் இருக்கிறத கண்டறிஞ்சிருக்காங்க. இப்படி கண்டறியவில்லை என்றால் இவர்கள் யாருமே மருத்துவமனைக்கு வந்திருக்க மாட்டாங்க. இது ஒரு சிறப்பான திட்டம். இந்த சிறப்பான திட்டத்தை அங்கீகரித்து ஐக்கிய நாடுகள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டை வாங்கின 2 மாநிலம் தான் இந்தியாவில் இருக்கு. ஒன்று கேரளா, இன்னொன்று தமிழ்நாடு. கேரளா 2020 வாங்கியிருக்காங்க, தமிழ்நாடு 2024 நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ இதுக்கு அடுத்து பாருங்க, ஒரு சுகர் ப்ரெஷர் செக் பண்ண கூட டாக்டர்கிட்ட வராதவங்க நாளை பின்ன ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை போங்க, இல்லை ஒரு எக்கோ ஸ்கேன் எடுங்க, இல்லை ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுங்கன்னு ஒரு பக்கத்து ஊருக்கு போக சொன்னால் போவாங்களா? இதை உணர்ந்த அரசு கொண்டு வந்த திட்டம் தான் நலம் காக்கும் ஸ்டாலின். இந்த திட்டத்தில் ஒரு 1256 இடங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இது எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவம் சரியாக சென்று சேராத இடங்கள், விளிம்பு நிலை மக்கள் வாழும் இடங்கள், குடிசை பகுதிகள் அதிகமாக இருக்கும் இடங்கள், பழங்குடியினர் அதிகமாக வசிக்கும் இடங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அங்கே போய் வாரம் சனிக்கிழமை காலை 9 மணியிலிருந்து 4 மணி வரை கேம்ப் நடந்துட்டு இருக்கு. பிப்ரவரி வரைக்கும் இந்த கேம்ப் தொடர்ந்து நடக்க போகுது.